சரிகமப லிட்டில் சாம்பியன் சீசன் 5யோட மெகா ஆடிஷனுக்கான 2வது சுற்ற கடந்த வாரம் நடத்துனாங்க. இதுல எக்கச்சக்கமான போட்டியாளர் கலந்துக்கிட்டாலும், முக்கியமான ஒரு போட்டியாளர் ஒசூர்ல இருந்து பாடியிருக்காங்க. அந்த பொண்ணோட பெயர் தான் சுகன்யா முரளி. இவங்களுக்கு வெறும் 14 வயசு தான் ஆகுது. அப்படிப்பட்ட சுகன்யா முரளி பெர்ஃபார்மன்ஸ பார்த்துட்டு, ஒட்டுமொத்த ஜட்ஜஸும் அதிர்ந்து போற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய கரகோஷம் குடுத்துருக்காங்க. "சில்லென்று தீப்பொறி ஒன்று" அப்படிங்கிற பாடல இவங்க பாடியிருக்காங்க. இவங்க பாடி முடிச்சதுக்கு அப்புறமா, அவங்க பாடக்கூடிய விதமா இருக்கட்டும், அதுல எங்கேயுமே ட்ராக்க மிஸ் பண்ணாம டியூன மிஸ் பண்ணாம, அந்த பாட்ட அவங்க கொண்டு போன விதமா இருக்கட்டும், இது எல்லாமே ஜட்ஜஸ பயங்கரமா இம்ப்ரெஸ் பண்ணிடுச்சு. ஒரு கட்டத்தில ஜட்ஜஸ் எழுந்து போயிட்டு, சுகன்யாவுக்கு அந்த செலக்டட் அப்படிங்கிற மெடல குடுத்து, கோல்டன் ஷவரையும் குடுத்துருக்காங்க. அந்த இடத்துல சுகன்யாவோட பேரண்ட்ஸ் பேசின விஷயம், ரொம்ப நாட்களாவே சரிகமப ஷோல கலந்துக்கணும் அப்படிங்கிறது என் பொண்ணுக்கு ஒரு ஆசையாவும் இருந்திருக்கு. கடந்த சில வருஷம் முன்னாடி வந்து கலந்துக்கும்போது, வயது ஒரு தடையா இருந்துச்சு. இப்ப வயது ஓரளவுக்கு கிடைச்சதுக்கு அப்புறமா, நாங்க ஆடிஷன்ல கலந்துக்க வச்சோம். போன சீசன் ஆடிஷன்ல அட்டெண்ட் பண்ண வச்சோம். ஆனா, அது வந்து செலக்ட் ஆக முடியல. வெயிட்டிங் லிஸ்ட்ல வந்து செலக்ட் ஆகாம போயிட்டாங்க. ஆனா, இந்த சீசன் அப்படி கிடையாது. நாங்க எதிர்பார்த்தத விட சுகன்யா நெறையவே பிராக்டிஸ் பண்ணியிருக்கா. கண்டிப்பா இந்த ரவுண்ட்ல அவ செலக்ட் ஆயிடுவா அப்படின்னு நெனச்சுட்டு இருந்தோம். அதே மாரி அவ செலக்ட் ஆயிட்டா அப்படிங்கிற மாதிரி அவங்க ரொம்ப எமோஷனலா பேசியிருக்காங்க. அந்த இடத்துல ஜட்ஜஸா இருக்கக்கூடிய சிங்கர் ஸ்ரீனிவாசா இருக்கட்டும், எஸ்பி சரணா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே ஒசூர்ல இருந்து பாட வந்திருக்கக்கூடிய சுகன்யா முரளிய என்கரேஜ் பண்ற விதமாவும், அவங்கள அடுத்த ஸ்டெப் மூவ் ஆன் பண்ணி போறதுக்கு விதமாவும் பல விஷயங்கள பேசியிருக்காங்க. அப்ப சிங்கர் ஸ்ரீனிவாஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த பாட்டு வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. இந்த பொண்ணு பாடும்போது நான் மெய்மறந்து கேட்டுட்டு இருந்தேன். எந்த ஒரு இடத்துலயுமே பாட்ட நிப்பாட்டணும் அப்படின்னு தோணல. அவங்க பாடி முடிச்சதுக்கு அப்புறம் தான் செலக்டட் அப்படிங்கிற விஷயத்த நான் வச்சேன். கண்டிப்பா இதே மாரி ட்ராக்ல அவங்க சரியா பாடி, நல்லா டியூன வந்து கரெக்ட்டா மெயின்டெயின் பண்ணாங்கன்னா, இந்த சீசனோட டைட்டில் வின்னரா வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல அப்படிங்கிற மாதிரி தான் எமோஷனலா பல விஷயங்கள வந்து ஸ்ரீனிவாஸ் அவர்கள் ஷேர் பண்ணியிருக்காரு. ஸ்ரீனிவாஸ் அவர்கள் மாரி ஒரு பெரிய லெஜண்ட் வாயால இப்படி ஒரு வார்த்தை வந்ததுக்கப்புறம், அவங்க ஃபேமிலிக்கு சந்தோஷம் தாங்க முடியல. இந்த லிட்டில் சாம்பியன் சீசன் 5ல கிட்டத்தட்ட 48 போட்டியாளர்கள்ல 24 போட்டியாளர்கள மட்டும் தான் ஃபில்டர் பண்ணி, இந்த சீசன்ல பாட வைக்க போறாங்களாம். அதுல சுகன்யா முரளியும் ஒரு கண்டஸ்டன்ட்டா இருக்க போறாங்க அப்படிங்கிறது, அவங்க ஃபேமிலிக்கு ஒரு பெரிய பெருமைய தேடி குடுத்திருக்குது. இது ஒரு பக்கம் இருக்க, கடந்த சில வருஷங்களாவே தமிழ் சினிமால பழைய படங்கள வந்து ரிலீஸ் பண்றது அப்படிங்கிறது வழக்கமான ஒண்ணு தான். தளபதி விஜயோட கில்லியா இருக்கட்டும், போக்கிரியா இருக்கட்டும், இன்னொரு பக்கம் ரஜினிகாந்த் அவர்களோட முத்து திரைப்படம், சந்திரமுகி திரைப்படம் இது மாரி படங்கள் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அந்த வரிசையில கடந்த டிசம்பர் 12ஆம் தேதி ரஜினிகாந்த் அவர்களோட ஒரு முக்கியமான பிளாக் பஸ்டர் படமா இருக்கக்கூடிய படையப்பா படத்த மெருகேத்தி 4K வெர்ஷன்ல வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. கில்லி திரைப்படம், அப்புறம் படையப்பா திரைப்படம் இந்த 2 திரைப்படங்கள்ல எந்த திரைப்படம் வந்து ரிலீஸ்ல அதிகமா வசூல் செஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு அஃபிஷியல் அப்டேட் ஒண்ணு கிடைச்சிருக்குதாம். ஒரு தரப்ப சேர்ந்தவங்க 1999ஆம் வருஷம் வெளிவந்த படையப்பா திரைப்படம் தான் அதிக வசூல் அப்படிங்கிற மாரியும், இன்னொரு தரப்ப சேர்ந்தவங்க 2004ஆம் வருஷம் வெளிவந்த கில்லி திரைப்படம் தான் அதிக வசூல் அப்படின்னு தெரிவிச்சிட்டு இருக்காங்க. ஆனா, இப்போதைக்கு நிலவரப்படி படையப்பா திரைப்படம் தமிழ்நாட்டுல ரிலீஸ்ல 29 கோடியும், உலக அளவுல 60 கோடியும் வசூல் செஞ்சிருக்குதாம். கில்லி திரைப்படம் தமிழ்நாட்டுல 25 கோடியும், உலக அளவுல 37.5 கோடியும் ரீரிலீஸா வசூல் செஞ்சதா தகவல் கிடைச்சிருக்குது. இதுதான் இந்த திரைப்படத்தோட அபிஷியல் பாக்ஸ் ஆஃபிஸ் கலெக்ஷன். அதுவும் ரீரிலீஸ் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிருக்கு.